மாமா, ஊர்ல உங்க வார்த்தை மீறி யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அதுக்காக அந்த புள்ள வாக்கப்பட்டு போறது தப்புன்னு ஊரே முடிவெடுத்ததை உடைச்சு நியாயம்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்காக அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிற மாட்டாங்களா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணா பிறந்தவளுக்கு பெத்த தாய் தகப்பன் கழுத்துக்கு நகை, காலுக்கு கொலுசு, கட்டிக்க கலர் கலரா துணிமணி வாங்கி கொடுக்க முடியும். ஆனா புருஷன்கிட்ட கிடைக்கிற சுகத்தை எங்க போய் யார் வாங்கி கொடுக்க முடியும்? பாவம் சின்னஞ்சிறுசு. வாழ்க்கையில் இன்னும் எம்பட்டும் நல்லது கெட்டது இருக்கு. 20 வயசு பிள்ளைக்கு 60 வயசு பொழப்பு இருக்குல்ல. இந்த பாரு, ஒருத்திக்கு ஒருத்தர் பொழப்பு கொடுக்க தயாரா இருக்கும் போது நாம ஏன் குறுக்க நிக்கணும்? பொண்டாட்டி செத்து போயிட்டா பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? பொம்பளைங்க மட்டும் புருஷன் செத்து போயிட்டா அப்படியே இருக்கணுமா என்ன? அவங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சரின்னு படுற நியாயத்தை தானே மாமா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா எங்க அத்தைக்கு பண்ணி வச்சாக. அது மட்டும் உங்களுக்கு எப்படி தப்பா போச்சு? இன்னைக்கு நீங்க உங்க அத்தாவை ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தானே மாமா அந்த பொண்ணு அடுப்புல இருக்கிற பையன் நாளைக்கு அவங்க அத்தால ஒதுக்கி வைப்பான். அன்னைக்கு அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? நான் ஒரு மதிக்கட்டுவேன். பஞ்சாயத்து